ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மாதத்துக்கு ஒரு லாங் வீடியோவது அப்லோட் பண்ணோம். நானும் எப்படியோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு இந்த டைம் கொஞ்சம் மேனேஜ் ஆக மாட்டேங்குது. டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது, டைம் மேனேஜ் ஆக மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா லாங் வீடியோ ஷூட் பண்ணுறேன், பட் அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு எனக்கு அந்த சைலண்ட் அட்மாஸ்பியர் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணி அதை க்ரியேட் பண்ணி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதனால வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்தோன்னே சுறுசுறுப்பாக காஃபி போட ஆரம்பித்தாச்சு. கண்டிப்பாக காஃபி டீ ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஃபீடிங் மதர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த மதர்ஸ் ஹார்லிக்ஸ், உமன்ஸ் ஹார்லிக்ஸ் இதெல்லாம் குடிக்கணும். அதுவும் குடிக்கிறேன், பட் மார்னிங் இந்த காஃபி டீ விட முடியல. ஒரு மாதிரி ஹெட்டேக்காக வருது. பட் நான் ப்ரெக்னென்சியில் கம்ப்ளீட்டாக அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ பையன் பின்னாடி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஓடணும் இல்லையா, அதனாலவே நான் காஃபி எடுக்கிறேன். அவன் ரொம்ப சுட்டின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சேட்டை பண்ணுவான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப காம் பர்சன். ஆக்சுவலாக என்னைக்காச்சும் ஒரு நாள் வச்சு செய்வான். அந்த ஒரு நாளைக்கே நான் ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன். மீன்வைல் அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன்னா அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க பக்கத்தில் உட்காந்து அவனை கேர் பண்ணிப்பாங்க. அதனால தான் என்னால் இந்த ஒர்க்கையும் பார்க்க முடியுது, அண்ட் தென் ஷூட்டும் பண்ண முடியுது. சைட் பை சைடு இதுக்கு எடிட் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ண முடியுதுன்னா எங்கள் அம்மாவோட சப்போர்ட்டிவிட்டின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆஃப்டர் மேரேஜ் ஒரு மதர் ஆகிற ஒரு பொண்ணுக்கு அவளோட மதர் எவ்வளோ தேவை அப்படின்றது கண்டிப்பாக புரியும். ரொம்ப மொக்க போடாதமா அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த ஜானர் ஃபேஸ் பண்ணும்போது அந்த இம்பார்ட்டன்ஸ் புரியுது. இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஒரு டீனேஜ்லலாம் இருக்கும்போது அம்மா எதிர்த்து பேசுறது, அவங்க எது சொன்னாலும் ஆப்போசிட்டாக செய்யறது, இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுவோம். பட் இந்த ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் டெலிவரி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்னு சொல்லலாம். முதல்ல கேஸை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுவோம். இப்போ ஒரு 10 days கிட்ட ஆயிடுச்சு. ஸோ க்ளீன் பண்ணலை. அம்மா எனக்கு திட்டுறதுக்குள்ளே நம்ம இதை க்ளீன் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூலாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். பர்னர் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அண்ட் தென் நான் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள் சேமியா உப்புமா தான் இன்னைக்கு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் உப்புமாவை விட இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். எனக்கு உப்புமா பிடிக்கும், ஆனால் அது என்னமோ பிரியாணி ஒரு எமோஷன் இல்லையா, அந்த மாதிரி உப்புமாவும் ஒரு எமோஷன் தான். உப்புமான்னு சொன்னால் மனசு கஷ்டமாக இருக்கும், சாப்பிட நல்லா தான் இருக்கும் அம்மா செய்யறது. அதே பேட்டர்ன் தான் இந்த சேமியாவும், ஆனால் டேஸ்ட் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். உப்புமாவோட கம்பேர் பண்ணும்போது சேமியா எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சேமியா குக் பண்ணுறேன். இதுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த உப்புமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரவா உப்புமாவாக இருந்தாலும் சரி, சேமியா உப்புமாவாக இருந்தாலும் சரி. வெங்காயத்தில் 4-5 பேருக்கு செய்கிறேன்னா கண்டிப்பாக அந்த உப்புமா சேலே ஆகாது. ஒருத்தருக்கு 1 வெங்காயன்ற கணக்கில் செஞ்சு பாருங்கள், இல்லை ஒருத்தருக்கு 1.5 வெங்காயம் கணக்கில் கூட செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். உப்புமா செய்யறதுக்காக ஒரு திக்கான பேன் எடுத்துக்கணும். நான் குக்கர் பேனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சது. இதில் தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆனியன் ரொம்ப குக் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி ஒரு சாஃப்டனாக வரணும். அந்த கிரன்ச்சினஸ் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். ஸோ இந்த சேமியா ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காக சைட் பை சைடு நான் வாட்டர் பாயில் பண்ண வச்சுருக்கேன். 1 கப் சேமியாவுக்கு 1 கப் வாட்டர் தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நல்லா உதிரியாக வரும். இப்போ நீங்கள் 1.5 கப் சேர்த்திங்கன்னா சேமியா நல்லா சாஃப்டாக குக் ஆகும். கொஞ்சம் பெருசாக ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் குழஞ்சாப்பில் இருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. 1:1 ஆர் 1:1.5. இந்த பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துட்டு சேமியாவை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பாயில் பண்ணி வச்சுருக்க வாட்டர் ஸ்லோவாக ஆட் பண்ணுறேன். கரண்டி மேலே ஊற்றும் போது பார்த்து ஊற்றிக்கோங்க. சப்போஸ் தெரிச்சுதுன்னா ஹாட் வாட்டர் இல்லையா, கை சுட்டுக்கும்.
பெருசாக மிக்சிங்லாம் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம சால்ட் போட்டு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண வந்து குழஞ்சிடும். ஸோ அதை கொஞ்சம் ஈவன் ஆக்கி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வைங்க. அதோ ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்ல பாயிலிங் பாயிண்ட் வந்து ஈவன் ஆனவுடனே கொத்தமல்லி நம்ம எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு பிளேட் க்ளோஸ் பண்ணி சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். சேமியா வந்து நல்லா வெந்துடும், குவிக்காக வெந்துடும் சேமியா. நான் வந்து இட்லி பொடி வச்சு சாப்பிடுவேன். ஸோ இட்லி பொடி அவைலபிள் இல்லைன்றதுனால ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சர்க்கரை வச்சு சாப்பிட்றேன். ஆக்சுவலாக சர்க்கரை வச்சு சாப்பிடாதீங்க, வெறும் சேமியாவே சாப்பிடுங்க. ஒயிட் சுகரை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கிட்டா நல்லது. சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நானும் சேமியாவுக்கு சர்க்கரை வச்சு தான் சாப்பிட்டேன். சைல்ட்ஹுட்லேருந்து இது ஒரு ஃபேவரட் ஸ்நாக்குன்னே சொல்லலாம். ஈவினிங் வந்து ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் வேணும், எனக்கு இந்த பஜ்ஜி போண்டாலாம் வேணாம், சேமியா தான் வேணும் அப்படின்னு நான் கேட்டு சாப்பிடுவேன். அந்த மாதிரி உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் என்னென்னு என் கூட கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பையனை வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு எல்லாம் டேக் கேர் பண்ணிவிட்டு அவரோட பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் லன்ச் ஒர்க்குக்கு வந்துட்டேன். தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, உடச்ச உடனே அதை வந்து பீசஸாக எடுத்து இமீடியட்டாக ஃப்ரோசன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் தேவையோ அந்த குவான்டிட்டி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. குக் பண்ணுறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியாவது எடுத்து இல்லை வாட்டரில் போட்டு வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டீஃப்ரோசன் ஆகும். அண்ட் தென் புளி வந்து ஊற வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிங்கன்னா புளி கரைச்சல் வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும், கொஞ்சம் குவிக்காகவும் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பண்ண போகிற லஞ்சுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைன்றதை வந்து முதல்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் தேவை அப்படின்ட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அந்த நேரத்தில் போய் கொத்தமல்லி கருவேப்பிலைன்னு எதுவுமே தேடாமல் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ தேவையான பூண்டு எல்லாமே உரிச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ நான் ஃபீடிங் மதர்ன்றதுனால வந்து நான் வந்து நிறைய பூண்டு சேர்த்துப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு பவர் கட் இருந்தது எங்கள் ஏரியாவில். லஞ்சுக்கு தேவையான ரைஸ் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி சோக் பண்ணிக்கிட்டேன். ரைஸ் வந்து கொஞ்ச நேரம் ஊறிச்சுன்னா சாஃப்டான குக் ஆகும். இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு குக்கிங்க்கும் வந்து கேஸை வந்து வைப் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து கேஸ் வந்து ஈஸியாக வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வெண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் க்யூப்ஸாக போட்டிருக்கேன் வெண்டைக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெருசாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக எடுத்திருக்கேன். ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ் அதிகபட்சம், அதுக்கு மேலே வேண்டாம், எடுத்துருங்க. இப்போ அதே பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். இல்லை நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் எண்ணெய்லாம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. குழம்பு ரொம்ப நல்லா தான் வரும். எண்ணெய் நல்லா காஞ்சது, இதில் கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ண ஆனியன்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஃபைனலாக சாப் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு வதங்கந்து இதில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் அப்படியே முழு பூண்டாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை தட்டி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு நல்ல பழுத்த தக்காளியை வந்து நான் பிளெண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம புளி ஆட் பண்ண போகிறோம், அதனால் ஒரே ஒரு தக்காளியே வந்து போதுமான அளவு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆகி வரட்டும்.
சைட் பை சைட் நம்ம இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு கை அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். இது கூட வந்து ஒரே ஒரு பீஸ் வந்து ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் வந்து டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஒரு குட்டி பீஸ் சேர்த்தா கூட போதும். ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துருக்கேன். ஒரு 10 மிளகுன்னு வச்சுக்கோங்களேன் கவுண்டிங்கில். இதை வந்து நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1.5 to 2 டீஸ்பூன் அளவு வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். தனியா வந்து நல்ல ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம இதில் வதக்கி வச்சுருக்கோம் அந்த வெண்டைக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெண்டைக்காக்கெல்லாம் அந்த மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் இந்த சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 minutes போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கலாம். புளி எவ்வளோ எடுத்துக்கணும், ஒரு லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க. நான் ரசத்துக்கும் சேர்த்து ஊற வச்சுருக்கிறதுனால நான் வந்து திட்டமாக அளவு பார்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வந்து குழம்பு திக்காக்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய மசாலா மறுபடியும் சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து ஈவனாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 150 ml கிட்ட வாட்டர் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் குக் பண்ணிக்கோங்க. சிம்மில் குக் ஆகும்போது அதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு 2 minutes குக் ஆகட்டும். அதுக்குள்ளே சைட் பை சைட் நான் வந்து ரைஸையும் ரெடி பண்ணிக்கிறேன். நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் இதோட ஃபுல் ரெசிபி வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு. அந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள். இது லாங் வீடியோவில் நான் டேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 12 minutes போல் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 15 minutes போல் வந்து சிம்லேயே நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் புளி தண்ணி எல்லாமே பச்சை வாசனை போய் நம்ம போட்ட தண்ணி வந்து கொஞ்சம் ரேஷியோ வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். இதே நம்ம ஓப்பனில் குக் பண்ணோன்னா தண்ணி மொத்தம் ட்ரை ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலா சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த மசாலா தான் வந்து இதோட டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இப்போ அந்த அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மசாலா சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. சால்ட் கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் காரமும் கம்மியாக இருக்குன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி அதிகபட்சம் ஒரு 5 minutes குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் போட்டுட்டு வந்து ரொம்ப நேரம் வந்து எந்த ரெசிபியும் வந்து கொதிக்கக்கூடாது. குழம்புல வந்து அதோட டேஸ்ட்டு டெக்ஸ்டர் எல்லாமே மாறிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் 5 minutes குக் பண்ண வச்சுட்டு நான் வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஹை ஃப்ளேமில் 5 minutes வைக்கிறீங்கன்னா வந்து அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அதை மறக்காதீங்க. அண்ட் தென் குழம்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பச்சை மிளகாவை நல்லா கீரி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த காரக்குழம்பு வைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஃப்ளேவரே மாறும். கண்டிப்பாக நீங்கள் வந்து டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ குழம்பு முடிஞ்சதுலேயே இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சது இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். எப்பயுமே ரசம் வந்து எல்லா ரெசிபி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து எல்லாமே சூடாக சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஹேபிட்டுன்னு சொல்லலாம். அதனால் ரசம் வந்து நான் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி தான் வைப்பேன். ஸோ பேன் சூடானோன்னா எண்ணெய் கடுகு சேர்த்தோம் இல்லையா, கொஞ்சமாக பெருங்காயம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கிறோம். மசாலா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் அதை ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்க புளி கரைச்சல் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு நான் என்ன அரைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு தடவை நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 10 பல் போல் பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிட்டு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வந்து அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்கக்கூடாது. தக்காளியும் சரி அந்த பூண்டு மிளகு எல்லாமே கொஞ்சம் சங்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும். அப்போ வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா நுர கட்டி வந்து ரசம் வந்து ஒரு இடத்துல கொதி வரும். அவ்வளோதான், ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கவே கூடாது.
ரசம் வந்து கொதிக்க கொதிக்க அதோட ஒரு மாதிரி கசப்பு தட்டிடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க. ரசத்தை வந்து இமீடியட்டாக ஹாட் பேக்குக்கு மாற்றிட்டேன். ஏன்னா பொரியலும் இதே கடாயில் தான் நான் செய்ய போகிறேன். அதனால் அது சூடாகாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் ஹாட் பேக்குக்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போ அதே கடாயில் வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்ச பீன்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எந்த ஆயிலோ வாட்டரோ எதுவுமே ஆட் பண்ணல. ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் மாறும். அந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் கிடையாது, அது முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவே போதுமான அளவு. அவ்வளோதான். லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ட்ரைன் ஆகணும். அப்போ தான் வந்து காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, பட் காய் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு நல்லாவே. ஒரு 75% வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேஜில் வந்து சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் வாட்டர் கூட ட்ரைன் ஆகிடும். இப்போ வந்து நம்ம காய் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 95% வரைக்கும் குக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுலுக்கு வந்து இதை மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் இந்த கடாயிலே தான் தாளிக்க போகிறேன். அதனால் நான் வேறு பிளேட்க்கு அதை வந்து மாற்றிக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நீங்கள் இதை விட கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்து பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அண்ணன் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து சாப்பிட மாட்டீங்கன்னா தாராளமாக வெறும் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். நான் வந்து நிறைய பூண்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்குற மதராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரெசிபி வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்களே வந்து குக் பண்ணிக்கிறீங்க, ஹெல்ப் கூட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணாதீங்க, வெறும் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து எக்ஸ்ட்ராவாக தாளிப்பில் வந்து நிறைய சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய்.